உங்களுக்கு எதுவும் செஞ்சு சாப்பிட முடியல. எனக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகுது, மோஷன் டைட்டா இருக்கு அப்படின்னா, எங்களுடைய மருத்துவமனையில ரொம்ப சீப்பான விலையில லாக்ஸேட்டிவ் இருக்கு. அது எடுத்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய கடுக்காய் தோல், அவுரி, அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய துத்தி எல்லாமே நம்மளுக்கு வயித்து புண்ணையும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சேர நம்மளுக்கு ஆத்தி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வயித்து புண்ணு நல்லா ஆறுறதுக்கு மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப பெஸ்ட். நிறைய பேர்த்துக்கு வதக்கி சாப்பிடுவோம். அது சில பேர்த்துக்கு வந்து லூஸ் மோஷன் உண்டு பண்ணிவிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சு கூட துவர்ப்பா தான் இருக்கும் கீரை. கடைஞ்சு கூட சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, வயித்து புண்ணெல்லாம் நல்லா ஆத்திட்டு வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓமம், அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம் இது 3மே வந்து சரிசம அளவுல கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சீரகமும் ஓமமும் 50 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு வெந்தயம் வந்து 25 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு தேன்ல கலந்தோ இல்ல ஹாட் வாட்டர்ல கலந்தோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட எடுத்துட்டு வாங்க. அல்சர் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கியூர் ஆயிரும். தாண்டியும் அல்சர் சரியாகல, சில பேர்த்துக்கு ஹெச் பைலோரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை ஃபாலோ பண்ணுங்க. அல்சர் அப்படியே விட்டீங்க அப்படின்னாலும் அந்த வயிற்றுக்குள்ள அந்த புண்ணுல வந்து ஹெச் பைலோரின்ற ஒரு பாக்டீரியா கிருமி, ஒரு நுண்ணுயிர் கிருமி நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிரும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட முடியாம, பசி எடுக்காம, வாமிட்டு, வயிற்று வலி இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி விட்டு வெயிட்டும் ஏற விடாம ஒல்லியாக்கி விட்டுரும். எதுவுமே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால அல்சரையும் நம்ம அசால்ட்டா நினைச்சு நம்ம விட்டுறக்கூடாது. அப்புறம் வயிற்று வலி, வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல்லாம் இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள புண்ணு இருக்குன்னு அர்த்தம். புண்ணு ஆடுறதுக்கு துவர்ப்பா சாப்பிடணும். மாதுளம்பழம் பிஞ்சு, மாதுளம்பழ தோலை கஷாயம் வச்சு குடிக்கிறது, அப்புறம் இந்த கடுக்காய் தோல், நெல்லிக்காய் தோல், இது மாதிரி துவர்ப்பா இருக்கிறத எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புண்ணு வந்து நம்மளுக்கு ஆறி வரும். சீரகமும் நம்ம பவுடர் பண்ணி சாப்பிட்றதும் புண்ணாத்தும், மஞ்சள் தூளும் நம்மளுக்கு புண்ணாத்தும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்று புண்ணு ஈஸியா ஆற ஆரம்பிச்சிடும்.